ரஜினியை வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அது ரஜினி கடைசியாக என்ன சொல்லுவார்னா, எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் பாவம், ஹீரோயினை கனவு காண்றாங்க, அந்த கனவுல எம்ஜிஆர் எப்படி பண்ணுறாருன்னா, ஸோ எம்ஜிஆரோட இமேஜ் அப்படியே இருக்கும். நாகேஷோட பையனும் நானும் ஒரே பேட்ச் பாரு, போலீஸார் நாட் ஹண்டர்ஸ், போலீஸார் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு. எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டு கண்ணை மூடுவாங்க. இந்த சீன் பாருங்க, அது வேட்டையன்ல ரஜினி சாரோட சீன், இது கோர்ட் சீன். இது ஞாபகம் இருக்கா? என்ன சீன் ஞாபகம் இருக்கா? ரீகலெக்ட் பண்ண முடியுமா? ஆமா, இது வந்து ரஜினி கோர்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அவருக்கு, கைதி தப்பிச்சு போயிட்டாருன்னு. அதுதானே? கரெக்டா? கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், கரெக்ட். சோ அதனால அவர் கோவமா அங்க இருந்து வெளியேறாரு. கரெக்ட், அது எல்லாம் கரெக்ட் தான். நம்ம எதுக்கு இந்த சீனை இங்க டிஸ்கஷனாக வச்சிருக்கேன்னா, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாரா இருந்தாலும் உள்ள போகும்போது வணக்கம் சொல்லிட்டு போகணும். சிவிலியனா இருந்தானாக்கா சல்யூட் அடிக்க மாட்டாங்க, அவங்க தலையை குனிஞ்சு கையை கூப்பி உள்ள போவாங்க, கோர்ட்டு ஜட்ஜிக்கு மரியாதை செஞ்சுட்டு போவாங்க. வெளியில வரும்போதும் அதே மாதிரி அவங்க கையெடுத்து கும்பிட்டு வரணும். ஒரு லாயரா இருந்தாலும் சரி, ஒரு சிவிலியன் ஆஃபீஸர் இருந்தாலும், விட்னஸ்க்காக போற விட்னஸ் ஒரு ஜெனரல் பப்ளிக் அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் போகும்போதோ இல்ல ஒரு வக்கீல் போகும்போதோ இல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு அஃபீஷியல்ஸ் போகும்போதோ, கோர்ட்டு உள்ள போகும்போது போலீஸ் ஆஃபீஸர்னா சல்யூட் அடிச்சு உள்ள போகணும். இல்ல மற்ற சிவில் ஆஃபீஸர்ஸு சிவில் ட்ரெஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி மொல்லமாக கொஞ்சம் தலையை குனிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு உள்ளே போகணும். அதே மாதிரி வெளியில் வரும்போதும் போலீஸ் ஆஃபீஸர்னா சல்யூட் அடிச்சுட்டு தான் வெளியில் வரணும். சிவிலியன் ஆஃபீஸராக இருந்தாக்கா அவங்க கோர்ட்டுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் வெளில வரும். இது மற்ற வக்கீலுக்கும் இது பொருந்தும். வக்கீலுங்களும் உள்ளே போகும்போது கோர்ட்டுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போவாங்க. நீதி தேவதை இருக்கிற இடம் கோர்ட்டுங்கிறது, அதுக்கு நீதிக்கு அவங்க தலைவணங்கி உள்ளே போகிறாங்க, நீதிக்கு தலைவணங்கி வெளியில் வராங்கன்னு அதுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் காட்டும் போது படத்துக்காக டைரக்டர் பண்ணியிருக்கலாம், ரஜினி கோபத்தோட அப்படி வெளியில் வராருன்னு. ஆனால் இந்த மாதிரிலாம் சாதாரண கோர்ட்டில் இந்த மாதிரி யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உள்ளே போயிட்டு அவங்க நியூஸ் கேட்ட உடனே வெளியில் வந்தாங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு தூக்கி கோர்ட் தூக்கி அவங்கள உள்ளே போட்டுரும். ஸோ அதனால இது சினிமாவில் வேணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் கோர்ட்ஸ் இல்லை, கோர்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர் அது மாதிரி ஜஸ்ட் லைக் தேட்டு நினச்சா அப்படியே வெளியில் வர முடியாது. இது தப்புன்னு நான் சொல்ல வரல, இதை காரணமாக வச்சு நான் பப்ளிக் ஒரு மெசேஜை நான் கொடுக்க வருவேன். கோர்ட்டுங்கிறது இந்த மாதிரி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போகும்போது கோர்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்து உள்ளே போகணும், கோர்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்து வெளியில் வரணும்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஐ வுட் லைக் டு யூஸ் திஸ் சீன். அதர்வைஸ் இதை வந்து நான் குறையா சொல்ல, யாரும் இதை தப்பா நினைக்கலாம். இல்ல படத்துக்காக எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராமலிங்கம், இங்க பாருங்க, அகாடமியில எல்லா ட்ரெயினிஸும் உட்காந்துருக்காங்க. ஸோ இது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அப்போ ட்ரெயினிஸ் உட்காந்துருக்கும் போது அமிதாப் பச்சன் சார் வந்துட்டு லெக்சர் கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு ஷார்ட் காட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா நம்ம RR போட்டுக்கோம், 75 RR போட்டுக்கோம். என்னன்னு நீங்கள் கூட கேட்பீங்க, நான் கூட அது சொல்லுவேன், 75 பேட்ச் ரெகுலர் ரெக்ரூட் சொல்லுவீங்க. அதே மாதிரி ட்ரெயினிஸ் இப்போ படத்தோட கடைசி சீனில் மறுபடியும் ரஜினி சாரும் லெக்சர் கொடுப்பாரு, அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி அமிதாப் சார் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ அது மாதிரி லெக்சர் கொடுக்கும்போது அதே மாதிரி ட்ரெயினிஸ் உட்காந்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா 75 RR மாதிரி இது என்ன பேட்ச், ரெகுலர் ரெக்ரூட்டா இல்லை கன்ஃபர்ட் IPS ட்ரைனிங்காக வந்திருக்காங்களா, IPS ஆன பிறகு அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஸோ டைரக்டருக்கு ஆக்சுவலாக 75 RRக்கு அப்புறம் படம் எடுக்கும்போது அதுக்கு அடுத்தது வேறு பேட்ச் வராமல் இருந்திருக்கலாம், அவருக்கு எதை காட்டுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கன்வீனியன்ட்டாக எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அதை அந்த RR எதுனா பேட்ச் சேர்த்து எழுதணும். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அந்த RR எழுதல, அந்த என்ன பேட்ச்னு எழுதல அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல டைரக்டர் எதுக்காக இது அது மாதிரி பண்ணாருன்னு தெரியல. ஆனால் முதல் சீனில் அந்த 75 RR ஸ்பெசிஃபிக்காக காட்டியிருக்கும் பட்சத்தில் இந்த சீன்லையும் அது என்னென்னு காட்டி இருக்கணும். அவர் டைரக்டர் ஏன் காட்டலன்ட்டு எனக்கு தெரியல, டைரக்டர் தெரிஞ்சு அவர் சொல்லுவார் நினைக்கிறேன், நமக்கு சொல்லுவார். ராமலிங்கம், இந்த வேட்டையன் படத்துல பாத்தீங்கன்னா காமெடியன் சொல்லிட்டு யாருமே இல்ல, எஸ்டாப்லிஷ்ட் காமெடி ஆக்டர் யாருமே இல்ல. கரெக்ட். இது என்ன காரணம்? கேட்கறது கேள்வி சரியான கேள்விதான். இதுக்கு டைரக்டர் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அது காரணம். காமெடியன் வந்துட்டு எஸ்டாப்லிஷ்ட் காமெடியன் யாரும் இல்லைன்னா கூட படத்துல அந்த காமெடியனோட ரோல ஃபகத் ஃபாசில் அவரோட அருமையான நடிப்புல ஒரு சில இடத்துல காட்டியிருப்பாரு. ரஜினியை ஒரு சின்ன காமெடி பண்ணியிருப்பாரு. இந்த சீனை பாருங்க, ரஜினி சார் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கேங்ஸ்டரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் பேரலா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட பிஸ்டல் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அங்கே ஒய்ஃபை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே 4 பேர் போயிருப்பாங்க. ஸோ இங்கே சப்வேல சண்டை நடந்துகிட்டு இருக்கும், அங்கே ஒய்ஃபை உள்ள அட்டாக் பண்ணது உள்ளே போவாங்க. ரஜினியோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்டல் எடுத்து அவங்க சுடுவாங்க. ஸோ அது எதிர்பார்க்க மாட்டாங்க உள்ளே போகிறவங்க. ஸோ கால் 2 கால்லையும் குண்டடி போட்டு கீழே விழுந்திருப்பான். அப்போ அந்த ஒய்ஃப் சுடுவாங்க. அங்கேருந்து ரஜினிக்கு அவன் ஃபோன் பண்ணுவான், சார் உங்கள் ஒய்ஃபை நான் அட்டாக் பண்ண வந்தேன், ஆனால் அவங்க பிஸ்டல் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் சுட வேண்டாம்னு சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. அதுக்கு ரஜினி சொல்லுவாரு, உண்மையில தேட்டரில் பார்த்தா பெரிய கிளாப் இருக்கும். ஸோ தனியாக காமெடின்னு ஒன்று இல்லாட்டி கூட இது ஒரு சில இடத்துல வந்து ரஜினியும் ஃபகத் ஃபாசிலுமே அருமையாக பண்ணியிருப்பாங்க. ராமலிங்கம், இப்போ ஓவராலாக வந்து இந்த படத்தை பற்றி
அந்த டைரக்டோரல் டச் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைரக்டர் டிஜே ஞானவேல். இதுக்கு முன்னே அவர் என்ன படம் பண்ணியிருக்காரு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஜெய் பீம்னு ஒரு படம் பண்ணார், சூர்யா வச்சு பண்ணாரு. அருமையான டைரக்ஷன். அவர் டைரக்ஷன் பத்தி குறை சொல்ல வேண்டிய ஒரு அவசியமே இல்லை, அருமையா பண்ணியிருக்காரு. இஸ் ஃப்ரம் லயோலா காலேஜ். நீங்களும் லயோலா? ஆமா, நானும் லயோலா. இவர் வந்து ஜூ பண்ணாரு, நான் வந்து பாட்னி பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் நாகேஷோட பையன் ஆனந்த் பாபு இருக்காரு இல்லையா, நாகேஷோட பையனும் நானும் ஒரே பேட்ச். பாத்தீங்கன்னாக்கா 81-84 பேட்ச், ஒரே பேட்ச் தான். நாகேஷ் பையன் ஜூ, நான் பாட்னி. ஆனால் லாங்குவேஜில் நாங்கள் எல்லாம் ஒரே கிளாஸ்லாம் உட்காந்து வருவோம். ஆன்சிலரின்னு சொல்லுவாங்க, அப்போ கெமிஸ்ட்ரி ஆன்சிலரி. லாங்குவேஜ் இங்கிலீஷ் L1 L2 சொல்லுவோம், இங்கிலீஷ் தமிழ். அப்போ எல்லாமே நாங்கள் ஒன்றா உட்காந்து தான் கிளாஸுக்கு போவோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதாவது பேசும்போது காலேஜ்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து அந்த டைரக்டர் மேலே ஒரு அஃபினிட்டி வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதுவே டைரக்டர் ஆல்சோ இவருடைய எக்ஸலண்ட்டாக இது பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் ஒரு 4-5 சீன் சொல்கிறேன், அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு. இந்த சீனை பாருங்க, இது அமிதாப் பச்சன் ரஜினிகாந்தோட ஆஃபீஸ் வந்து உட்காருவார். அமிதாப்பை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் ஆஃபீஸ் புதுசு, அந்த எக்கனாமிக் கமிஷனில் உள்ள உட்காருப்பாரு. அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு, ரஜினி ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ அந்த பட்ஸ் ஆக்டை பற்றி எழுதணும், அந்த ஒரு எடுப்பார், அதுக்கு என்னது மார்க்கர் பென் எடுப்பார். எடுத்துட்டு நேராக பிளாக் போர்டு பார்க்க முடியாது, அது எடுத்துட்டு இந்த பக்கம் முதல்ல ரைட்டில் பார்ப்பாரு, பிளாக் போர்டு இருக்குதான்னு. இருக்காது, அப்புறம் இங்கே பார்ப்பாரு, அப்புறம் எழுதி பார்ப்பாரு. இது பார்க்கறது ரொம்ப சின்ன விஷயம். அதாவது ஒரு ஆள் ஒரு புது இடத்துக்கு போனால் பழகினா மாதிரி டக்குன்னு எடுத்தமா போனோமான்னு இருக்கக்கூடாது, எடுத்துட்டு தேடணும். ஏன்னா அவருக்கு எந்த நேரம் பழக்கம் இல்லை, போர்டு எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் போர்டை பார்த்து போகணும். இந்த சீனை பாருங்க, மறுபடியும் பார்த்தா அது ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அமிதாப் பச்சன் இந்த மார்க்கர் எடுப்பாரு, எடுத்து இப்படி கேஷ்ல ஒரு போர்டு தேடுவாரு, அப்படி பார்த்து எழுதிட்டு போவாரு. இது அமிதாப் பச்சன்னா அவராக செய்ய முடியாது, ஏன்னா கேமரா ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சு 2-3 ஷாட் எடுத்து அதை டைரக்டர் சொன்னாதான் அதை எடுக்க முடியும். ஸோ இந்த சின்ன விஷயத்தை கூட அந்த அளவுக்கு டைரக்டர் நோட் பண்ணி அதை எடுத்துருக்காருன்னா டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது இது பாருங்க, இந்த சீனு ரஜினிகாந்த் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூபா கிஷோர், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், அவர் தான் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். இவர் ஃபகத் ஃபாசில் பின்னாடி உட்காந்துருப்பாரு சிவில் ட்ரெஸ்ல. ரஜினி வந்துட்டு பின்னாடி இருந்து ஃபோன் வரும், சார் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு, அந்த நம்பர் நான் சொல்கிறேன், நம்பர் நோட் பண்ணுங்க, அந்த ஃபோன் லைவ் ஆகிடுச்சு. ஸோ ரஜினி வந்துட்டு அவன் சொல்ல நம்பர் ரிப்பீட் பண்ணுவார். அவன் நம்பர் சொல்லுவான், ரஜினி ரிப்பீட் பண்ணுவார். ரஜினி ரிப்பீட் பண்ண அது போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னாக்கா டைரியில் நோட் பண்ணுவார். நல்லா ஒத்து பாருங்க, இந்த சீனை பாருங்க. ரஜினி ரிப்பீட் ஃபோனில் கேட்டு ரிப்பீட் பண்ணும்போது அவர் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிஷோர் என்ன பண்ணுவார், கிஷோர் இல்லை அவன் அசிஸ்டன்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், டைரியில் நோட் பண்ணுவார். அதே டைமில் சைமல்டேனியஸ்லி ஃபகத் ஃபாசில் பின்னாடி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் என்ட்ரு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ரஜினி இந்த ஃபோனுக்கு நம்பர் கேட்ட பிறகு அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், இந்த நம்பர் ட்ரேஸ் பண்ணுங்க, எங்கேருந்து வருது பாருங்க அப்படின்னு. சார் ½ hour பார்த்து சொல்கிறேன்னு எழுந்திருப்பாரு. பின்னாடி ஃபகத் ஃபாசில் அவன் சட்டை பிடிச்சி இழுத்து உட்காரச்சு, இல்லை சார் எனக்கு தெரியும், இவர் இங்கே தான் ஹார்பரில் எங்கே சுற்றிட்டு இருக்கிறான், நான் லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாம் சைமல்டேனியஸ்லி காட்டணும்னா கேமரா ஆங்கிள் எங்க இருக்கணும், ஏரியல் வியூ மேல இருந்து ஷாட் வச்சாதான் ரஜினி சார் உட்கார்ந்துருக்கிறது வேணும், ரூபா உட்கார்ந்துருக்கிறது வேணும், இங்க ஃபகத் ஃபாசில் பின்னாடி உட்கார்ந்துருக்கணும், இங்க சப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்கணும், நோட் பண்றதுக்கு கிஷோர் உட்கார்ந்துருக்கணும். ரஜினி சார் நோட் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணி சொல்லும் போது அந்த சப் இன்ஸ்பெக்டர் அதை டைரியில நோட் பண்ணணும், ஃபகத் ஃபாசில் லேப்டாப்ல நோட் பண்ணணும். ரஜினி வந்துட்டு ட்ரேஸ் பண்ண சொல்லணும்னா சப் இன்ஸ்பெக்டர் நான் ½ hourல பண்றேன் சார்னு எழுந்திருக்கும் போது சட்டி எழுதிட்டு அவர் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஃபகத் ஃபாசில் சொல்லுவார். இங்கே தான் சார் எண்ணூர் பக்கத்தில் ஏதோ கடலுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் சைமல்டேனியஸாக காட்டுறதுக்கு வேற ஆங்கிள் வச்சோம்னா ஒத்து வராது. அதை காட்டுறது டைரக்டர் வந்துட்டு அந்த ஒரு ஆங்கிள் வச்சிருந்தாங்க. ஆமா, அது சிங்கிள் ஷாட்ல அப்படி தனியாக காட்டணும்னாக்கா அதெல்லாம் டைரக்டர் டச், அது சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த சீன் இருக்கிறதுலே ஒரு அருமையான சூப்பர் சீன். படகுல போயிட்டு போது கீழே டெக்ல இருந்து ரஜினி கிஷோர்கிட்ட கேட்பான், அவரோட நெக்ஸ்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்பாரு. கேட்கும் போது சொல்லுவாரு, ஆஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யூ கன்ஃபார்ம் மீ, இவன் தான் அந்த கில்லரா கொலைகாரனான்னு ரஜினி கேட்பாரு. உடனே அங்கிருந்து கிஷோர் சொல்லுவாரு, ஆமா சார் 100% கன்ஃபார்ம், இவன் தான் அதை கொலை பண்ணவன்னு சொல்லுவான். ரஜினி ஷூட் பண்ணுவார். இதுல என்ன ஒரு டாக்டிக்ஸ்னா, டைரக்டர் ரஜினியோட இமேஜை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறதுக்காக பண்ணிருப்பாரு. இது அந்த காலத்துல எம்ஜிஆர் பண்ணுவார். அப்படி எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் படத்துல ஒரு டூயட் சாங் வந்ததுனாக்க ஹீரோயின் வந்துட்டு கனவு காணுவாங்க. ஹீரோயின் ட்ரீம் பண்ணி அந்த டூயட் சாங்ல கொஞ்சம் இப்படி அப்படியே ரொம்ப ரொமான்ஸா அந்த சீன் இருக்கும். வெளியில போகும்போது யாராவது லேடிஸ், உண்மையிலேயே அந்த காலத்து இல்லிட்ரேட் லேடிஸ் எல்லாம் வெளியில தேட்டர் விட்டு போகும்போது ஒரு லேடி இன்னொரு லேடி சொல்லுவாங்க, சேச்சா எம்ஜிஆர் படத்துல கூட இவ்வளவு விரசமாலாம் பாட்டு சீன் வருது அப்படின்னு சொன்னா மற்ற லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் சும்மா பேச்சு, எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் பாவம், அந்த ஹீரோயினை கனவு காண்றாங்க, அந்த கனவுல எம்ஜிஆர் அப்படி பண்றாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ எம்ஜிஆரோட இமேஜ் அப்படியே இருக்கும். ஹீரோயினை கனவு கண்டு அது மாதிரி கனவுல பார்த்தாங்கன்னா ஹெல்ப்லெஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி அந்த சோகால்டு கில்லரை எத்தனையோ தடவை வீடியோவில் பார்த்துருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு, ஓரளவுக்கு முகம் பரிச்சயம் தான். இருந்தாலும் அந்த கடைசி சீன்ல அது வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வேணும்னே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்குற மாதிரி கேட்பாரு, ஆஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யூ டெல் மீ, இவன் தான் அதை கொலை பண்ணுவான்னு கேட்கும்போது சபார்டினேட் ஆஃபீஸர் சொல்லுவாரு, ஆமா சார் இவன் தான்
கன்ஃபார்ம் அப்படின்னு ரஜினி சொல்லுவாரு. ஸோ ரஜினி மேல இருக்கிற அந்த சிம்பதி எப்பவும் போல எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லைன்னா கேட்காம கொள்ளாம பட்டுன்னு சுட்டுட்டாருன்னு சொன்னா ரஜினிங்கிற ஒரு கேரக்டர் அந்த இமேஜுக்கு ஒரு களங்கம் வரும். அதுக்காக டைரக்டர் இந்த காலத்துல எம்ஜிஆர் யூஸ் பண்ண அந்த டாக்டிஸை இந்த படத்துல ரொம்ப அருமையா அந்த ஒரு சிங்கிள் டயலாக்ல வச்சிருப்பாரு. As investigation officer, confirm now, இவன் தான் criminal. 100% sir. அது ரொம்ப பேர் பார்க்கும்போது புரியாது. ரொம்ப யோசனை பற்றி பார்க்குறவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. டைரக்டர் அந்த சீன்ல அந்த டயலாக் எதுக்கு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அல்டிமேட்டா டைரக்டர் என்ன சொல்ல வரணும்னா, ரஜினி என்கவுண்டர் பண்ணக்கூடியவர் தான், இருந்தாலும் சும்மாலாம் எடுத்து டக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாரு. 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லுவாரு. இந்த இடத்துல அவரு வெளியில இருந்து அசிஸ்ட் பண்றது தான் வந்தாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அதை கன்ஃபார்ம் பண்ணா அதனால வேற வழி இல்லாம சுட்டாரு, அதர்வைஸ் அவர் சுட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரஜினியோட இமேஜை இன்டாக்டா வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட டயலாக். அதே மாதிரி இந்த ரூபா வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டர் கதை பிரகாரம் வந்துட்டு நார்த் இந்தியன், அவங்க தமிழ்நாடு கேடர், அதாவது தமிழ்நாடு கேடர்ல வந்திருப்பாங்க. அவங்க ஹிந்தி பேசுறவங்க. அதான் படத்தை கதையை பொறுத்த வரைக்கும். இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கேடர்னால அவங்க தமிழ் கத்துக்கணும். அதெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு மஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கணும். தமிழ்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க தமிழ் மொழியோ அந்நிய மொழியை கத்துக்கிட்டு எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு பதட்டமா இருக்கும் போதோ இல்ல கோபமா இருக்கும் போதோ ரொம்ப துக்கமா இருக்கும் போதோ உங்களை அறியாம உங்க வாயில இருந்து உங்க தாய்மொழி தான் வரும் அப்படிங்கறத டைரக்டர் வந்துட்டு இவ்வளவு சின்ன விஷயம் அதை அருமையா காட்டியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீன் பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ரூபா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் சபார்டினேட் 2 பேரும் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு அந்த சோ கால்டு கில்லர் பேஷண்ட் படுத்திருப்பான் கட்டில்ல. டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தோன்னா அந்த பெட்ல இருந்து எஸ்கேப் பண்ணோன்னு ரூபா அந்த பதட்டத்துல என்ன பேசுவாங்கன்னா தமிழ்ல என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க தாய்மொழியில வார்த்தை வரும். என்ன வரும் அப்படின்னா அது கேளுங்க. டயலாக் என்னன்னு, ஓ காட் ஏ கியா ஹுவா அப்படின்னா, ஓ கடவுளே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களை அறியாம பார்ப்பாங்க. அங்கதான் ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ் அறியாம தன்னுடைய தாய்மொழி வரும். அதே மாதிரி இந்த சீன் பாருங்க. பகத் பாசில் வந்துட்டு முதல் நாள் தான் 500 ரூபாய் மேடம் இருந்து வாங்க, ஹார்லிக்ஸ் வாங்க சொல்லுவாரு. ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான். ஹார்லிக்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த நாள் மறுபடியும் 500 ரூபாய் கேட்க சொல்லுவாப்புல கான்ஸ்டபிள் போயிட்டு மேடம் கிட்ட கேட்பான். ரூபா மேடம் கிட்ட, மேடம் 500 ரூபாய் கொடுங்க, சாருக்கு ஹார்லிக்ஸ் வாங்கணும்னு. நேற்று தானே வாங்கணும், அதுக்குள்ள குடிச்சிட்டாரா அப்படின்னு. உடனே கான்ஸ்டபிள் சொல்லாரு, சார் அவர் குடிக்க மாட்டேன்றாங்க மேடம், அவர் குடிக்க மாட்டேன்றாரு, சாப்பிட்றாரு அப்படின்னு உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸை இந்த சீன் பாருங்க. ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அம்மா கோபத்தில் சொல்லுவாங்க சாலா புக்கட் அப்படின்னாங்க. அது ஹிந்தியில் வந்துட்டு சாலாங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் ஒன்றா சொல்லுவோம்ல, இப்போ எப்படி சொல்லுன்னு தெரியல, தமிழில் கூட சொல்லுவாங்க. சாலாங்கிறது வந்து ஹிந்தியில் சர்வசாதாரணம். அது நல்லதுக்கும் சாலான்னு யூஸ் பண்ணுவாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியில் சாலாங்கிறது பிரதன் இல்லை, மச்சான். நம்ம மாமான்னு சொல்லல, மாமா இங்கே வாண்டுறோம், மாமா போன்றோம், அது மாதிரி ஒரு ஸ்லாங் நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் சாலாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெமிலியர் வேர்டு. தேவையில்லாதுக்கெல்லாம் சாலா ஒரு ப்ரீஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இன்வேரியபிளி லோக்கல் லாங்குவேஜில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்டை இவங்க படித்தவங்க ஐபிஎஸ் இருந்தாலும் கோபத்தில் பேசும்போது அந்த ஸ்லாங் அவங்களுக்கு வந்துடும். அது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மேலே கோபத்தில் சொல்லுவாங்க சாலா புக்கட் அப்படின்னாங்க. ஸோ அது வந்துட்டு டைரக்டரோட டச்சு. என்னதான் அவங்க ஐபிஎஸ் படிச்சிருந்து என்னதான் அவங்க தமிழ் கற்றுருந்தா கூட அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மதர் டங் அவங்க மனசுல இருந்து வாயில வருது அப்படின்னு. அதில் தாய்மொழி எவ்வளோ முக்கியம் ஆமாம் சொல்கிறார். கரெக்ட். அந்த மாதிரி இந்த சீனை பாருங்க மீனாகுமாரி. இது கடைசி சீனு ஃபகத் பாசிலோட அந்த சிமெட்ரி கல்லறை. அதுக்கு முன்னே போய் அந்த ரூபா அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் நின்று இருப்பாங்க. நின்றுட்டு என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்க பாருங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. அது டைரக்டர் என்ன சொல்ல வராரு எனக்கு தெரியல. ஐ மேபி ராங் ஆல்சோ. ஃபகத் பாசில் மேல ஆரம்பத்தில் அவங்க கோவப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளை விட இவ்வளோ நம்ப மாட்டேன்றாரு நம்ம எஸ்பி சாரு ரஜினிகாந்த். நம்மளை விட நல்லா இவனை நம்புறாரு. ஆனா இவனும் நம்ம செஞ்சு கொடுக்குற வேலையை விட நல்லா வேலை செஞ்சு கொடுக்குறான். இத்தனையும் ஒரு சாதாரண சிவிலியன் இருந்தாலும் இவ்வளவு நல்ல வேலை செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குறான். நம்ம நல்ல பேர் வாங்க முடியலையே அப்படின்னா எப்பயுமே இவங்களுக்கு சபார்டினேட்ஸ்க்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் போக போக அவன் செய்யறதெல்லாம் பார்த்து அவன் மேல அவங்களுக்கு ஒரு பிரியம் வரும். ஒரு டைம்ல பார்த்தோம்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து கம்ப்யூட்டர் அவன் பார்த்து அந்த செல்போனோட டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இவங்களே டீ போட்டு டீ போடுறது இவங்களே கட்டில டீ போட்டு ஒரு கப்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஃபகத் பாசில் யாரு கொடுக்குறான்னு பார்க்காம அந்த லேப்டாப் பார்த்துக்கிட்டு அப்படி வாங்குவாப்ல. வாங்கிட்டு டக்குன்னு பார்த்தா இவங்க நிற்பாங்க. ஸோ இட் ஷோஸ் ஸோ ஷி காட் சம் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் எம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதனால தான் கடைசியில் கூட அவன் இறந்த பிறகு அவனோட கல்லறைக்கு முன்னாடி நின்று அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவங்க நிற்கிறத வச்சு வாட் டு இன்ஃபர் டைரக்டர் நம்ம சொசைட்டிக்கு என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நானா அப்படி நினைக்கல. நான் யூஸ்வலா வந்து நார்த்ல வந்து எந்த துக்க காரியத்துக்கு போனாலும் நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க டெல்லியில இல்ல நார்த்ல இருக்கீங்க, எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்லாம், மென்னும் உமனும் எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. நல்லா ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா போட்டிருப்பாங்க. ஈவன் சில்ட்ரன் பாத்திருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட் தான். பைஜாமாஸ், லேடிஸ் குர்தாஸ் எல்லாம்
ஒயிட் ஒயிட்ல இருப்பாங்க. ஸோ அதுதான் அது மாதிரி தான் அவங்களும் அங்கே போயிருப்பாங்க. கரெக்ட். நீ சொல்கிறது நானும் நோட் பண்ணிக்கிறேன். இந்த காந்தி ஜெயந்தி அந்த மாதிரி இடத்துல ராஜ்காட்டில் போய் எல்லாம் அவங்களோட இது பே பண்ணும்போது ரெஸ்பெக்ட் பே பண்ணும்போது இன்வெரிபிளி எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சவுத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிளாக்ல வருவாங்க. யாராவது செலிபிரிட்டிலாம் இறந்துட்டாங்கன்னா பார்க்க போகிறாங்க, மற்ற செலிபிரிட்டிஸ் பிளாக்ல தான் வருவாங்க, பிளாக் ஷர்ட் அது மாதிரி போட்டு. நார்த்தை பொறுத்த வரைக்கும் இன்வெரிபிளி எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வருவாங்க. ஸோ டைரக்டர் அந்த மாதிரி ஒரு வாண்டட் டு கன்வே இட், அவன் மேலே இறக்கப்பட்டு அவன் வந்து பார்க்குறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு சீன் ஞாபகம் வருது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஷோலேன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அது வந்து ஜிபிசிபி எடுத்த படம். அந்த ரெக்கார்டு இது வரைக்கும் எந்த படமும் உடைச்சதே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையான படம். இந்த படத்துக்கு இன்னொரு படம் இனிமேட்டு வரப்போகிறதே கிடையாது அப்படிங்கிற இந்திய சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியல் ஃபில்ம். அப்படி இருக்கிற படத்தில் ஜெயபாதிரின்னு ஒரு கேரக்டர், சஞ்சய்குமாரோட பொண்ணு விடோவாக இருப்பாங்க, ஆல்ரெடி விடோவாக இருப்பாங்க. சஞ்சய்குமார் வீட்டில் அமிதாப் பச்சனும் தர்மேந்திராவும் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த கப்பர் சிங் பிடிக்கிறதுக்காக சஞ்சய்குமார் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் தங்கியிருக்கும் போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஜெயபாதிரி விடோவாக இருக்கிறவங்க அமிதாப் பச்சனை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் அப்படியே அரசியல் பரசலாக கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்போது கடைசி சீனில் அமிதாப் செத்துருவார். ஸோ ஜெயபாதிரி அவங்க ஃபேட்டை நினச்சிக்குவாங்க, நம்ம ஏற்கனவே விடவாக இருந்தோம், அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், அவர் மேலே நம்மளை அறியாமல் நம்ம அன்பு வச்சோம், அவரும் செத்துட்டாரு அப்படின்ட்டு. கடைசி சீன் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, அந்த சின்ன ஷாட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஜெயபாரதி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நின்றுட்டு அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் கதவை அப்படியே மூடுவாங்க. தட் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல், எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டு கண்ணை மூடுவாங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்த சீனை டைரக்டர் கட்டும்போது டைரக்டர் ஆல்சோ அந்த ஷோலே இருக்கிற அதை தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரும் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு உடனே ஜெயபாதிரியோட அந்த சீன் தான் ஞாபகம் வருது. மேபி டைரக்டருக்கும் அது மாதிரி ரிலேட் பண்ணி, ஆமாம், டைரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த சீன் இன்ஸ்பயர் ஆகி கூட எடுத்துருக்கலாம். சீன் அருமையான சீன். இந்த படத்துல வந்து உங்களை வந்து ஐ திங்க் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஏன்னா நிறைய என்கவுண்டர் சம்பந்தமா அதெல்லாம் தாண்டி நீங்க டைரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, டைரக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஜெய்மீம் எடுத்தவர். அதுலேயும் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் காட்டியிருப்பார். எப்படின்னாக்கா படம் ஃபுல்லாக என்கவுண்டரை வந்துட்டு ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரி ரஜினியை வந்து காட்டிட்டு கடைசியாக அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுறது வந்து சொசைட்டிக்கு நல்லது இல்லை அப்படின்னு ரஜினியை வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. ரஜினி கடைசியாக என்ன சொல்லுவார்னா, போலீஸ் ஆர் நாட் ஹண்டர்ஸ், போலீஸ் ஆர் ப்ரொடெக்டர்ஸ். போலீஸ் வந்து வேட்டையாடுறவங்க கிடையாது, அவங்க சமுதாயத்தை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு ஒரு டயலாக் முடிச்சிருப்பாரு. போலீஸ் ஆர் நாட் ஹண்டர்ஸ், we are protectors. அந்த இடத்துல தான் டைரக்டர் நிற்கிறாரு. ஒரு தப்பான மெசேஜ் சொசைட்டிக்கு போயிடக்கூடாது. போலீஸ்காரங்க வந்து ட்ரிகர் ஹாப்பி கிடையாது. யாரை பார்த்தாலும் ஒரு என்கவுண்டருங்கிற பேரில் சும்மா கண்ணை மூடிட்டு சுடுறவங்க கிடையாது. அவங்களுக்கும் மனசு இருக்குது. அவங்களுக்கும் கட்டாயத்தின் பேரில் ஒரு சில சிச்சுவேஷன் சூழ்நிலை உருவாகிறதுனால தான் ஒரு சில என்கவுண்டர் அவங்க நிர்பந்திக்கப்பட்டு அதை பண்ண வேண்டிய நிலைமை வருது ஒழிய அவங்க வந்துட்டு தே ஆர் நாட் ட்ரிகர் ஹாப்பி பீப்புள் அப்படின்னு சொல்லாமல் அவர் சொல்லி அது கடைசி வரியிலையும் முடிச்சிருப்பாரு. போலீஸ் ஆர் நாட் ஹண்டர்ஸ், போலீஸ் ஆர் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு. அந்த இடத்துல டைரக்டர் அவரோட ஃபைனல் டச்சை காட்டியிருப்பாரு. அதுக்காக அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர்.